ஹாவ் அ நைஸ் டே. என்னோடய ஹேரை மீடியம் ஹேர்லேருந்து எப்படி லாங் ஹேர் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது தான். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். என்னோடய ஹேர் நிறைய இஷ்யூஸ்னால டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், இது மாதிரி நிறையா ஹேர் லாஸ் நிறையா ஆச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி எப்படி என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணேன் அப்படிங்கிறது தான். நான் என்னோடய ஹேரை எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி நல்லா லாங்காக நல்லா டென்சிட்டியோடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. மெயினாக ப்ராப்பராக ஹேர் ஆயிலிங் பண்ணால் தான் நம்மளோட ஹேர் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். ஸோ நான் எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் நம்ம ஹேரை நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சின்ன மிஸ்டேக்கெல்லாம் எப்படி நீங்களும் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. நான் நிறைய தப்பு பண்ணியிருந்தேன். சின்ன மிஸ்டேக் தான், ஓவராலாக நான் மிஸ்டேக் பண்ணல. ஸோ சின்ன மிஸ்டேக்கில் என்னோடய ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலேயும் அதிகமாச்சு. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி என்னோடய ஹேரை ரொம்ப ஹெல்த்தியாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரை இப்படி இன்வெர்ஷன் மெத்தடில் தான் நல்லா ஹேரை கோம் பண்ணும்போது நம்ம ஹேர் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று பிளட் ஃப்ளோ நம்மளோட ஹெட் ஃபுல்லுத்துக்குமே ஈவன் ஆகும். நம்ம வழக்கமாக மேலே இப்படி அண்ணாந்து தான் தலை இழுப்போம். அப்படி செய்யாமல் நம்ம தலையை இப்படி குனிஞ்சு கடந்து இழுக்கும்போது பிளட் ஃப்ளோ நம்ம தலை ஃபுல்லுத்துக்குமே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் மசாஜர் சிலிக்கானில் ஆன்லைனில் கிடைக்கும். ப்ரைஸ் கம்மி தான், 50 ரூபாயோ என்னமோ தான். நீங்கள் எந்த ஷாப்னாலும் கூட கேட்கலாம். இது சிலிக்கானில் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷு. இதை நம்ம ஹேரை அப்படியே சர்க்குலர் மோஷனில் அப்படியே நிதானமாக நம்ம என்ன செய்யணும்னா ஹேரை அப்படியே பிளட் ஃப்ளோக்காக இது நம்ம பண்ணுறது. அது ஆயிலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும். நம்ம எல்லோரும் ஹேர் ஆயில் பண்ணதுக்கப்புறம் தான் மசாஜ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பண்ணாதீங்க. ஃபஸ்ட் நம்ம ஆயில் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறத விட ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் ஹேருக்கு ஆயிலே அப்ளை பண்ண போகிறேன். இது நம்ம ஹோம்மேடாக வீட்டில் ரெடி பண்ண ஆயில் தான். ஸோ இந்த ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் என்னோடய ஹேரில். ஃபர்ஸ்ட் நான் வெறும் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு. அது இதெல்லாம் போட்டு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்படி மினிமமான ஹெர்பல் யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் எப்படி ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த ஹேர் ஆயில். ஸோ அந்த ஹேர் ஆயில் எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிட்டு. ஸோ அந்த ஹேர் ஆயில் தான் நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். நம்ம மரச்செக்கைனில் தான் இது பண்ணி அதில் நம்மளோட ஹெர்பல்லாம் போட்டு தான் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆயிலை ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரில் ஸ்கார்ப்புக்கு படுற மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப்பு ஃபுல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக ஃபிங்கர் வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் கையில் தேய்க்கும் போதே சூடு வரக்க ஆயிலை தேய்ச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹீட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். வெறும் கோகனட் ஆயிலை நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் வைக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம காய்ச்சின எண்ணெய். ஸோ இதை ரிட்டனில் நீங்கள் காய்ச்சிங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் போயிடக்கூடாதுங்கிறதுனால அது என்னோடய மென்டாலிட்டி. ஸோ நீங்கள் எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஹேரை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் கையில் நல்லா ரப் பண்ணுவேன். ஸோ அந்த ஹீட்லேயே நமக்கு ஆயில் நல்லா என்ன செய்யணும்னா ஹீட் ஏறும். அப்படியே நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லத்துக்குமே நல்லா ஈவனாக போடும். இப்போ நான் என்ன செய்யணும், என்னோடய ஹேர் லென்த்துலேருந்து நம்மளோட எண்டு, அதாவது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இதில் தான் நிறையா வரும். ஸோ அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஹேரோட எண்ட்லையும் நல்லா ஈவனாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களால் அப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் டெய்லியுமே ஆயில் வைப்பேனா அப்படின்னு கேட்டால் வைப்பேன், பட் லைட்டாக வைப்பேன். என்றைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேனோ அன்றைக்கி ரொம்ப நிறைய ஹேர் ஆயில் வைப்பேன். இதை விட இன்னொன்று டீப் ஆயிலிங் வைப்பேன். அது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நான் அளவோடு தான் ஆயில் ஹேருக்கு வைக்கிறேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேர் புல்லிங், அதாவது ஹேரை லைட்டாக இழுத்து விடுங்க. ரொம்ப இழுத்து முடி அத்துறாதீங்க, லைட்டாக ஸ்மூத்தாக இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஹேரை இப்படி டேப் பண்ணுங்கள். இந்த டேப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது அந்த எல்லாமே இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே எதுக்காகனா பிளட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல என்னமோ நடக்குது, அங்கே போங்க நம்மளோட பிளட் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம அப்படியே நம்ம பிளட் ஃப்ளோ அங்கே அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு நல்லா பன் போட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணி ஒரு 3 hours உங்கள் தலையில் கண்டிப்பாக ஆயில் ஊறணும். இல்லையா ஓவர் நைட் டெஸ்ட்டு கூட ஊறலாம். இப்போ எனக்கு ஹேர் நான் அப்ளை பண்ணி நான் கரெக்டாக 3 hours ஆகிட்டு என் ஹேர் எல்லா ஆயிலையும் சோக் பண்ணிடுச்சு. இப்போ நான் சீப்பு போடவும் மாட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக கற்றாழையும் தயிரையும் தான் வச்சு இந்த ஹேர் பேக் நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
ரொம்ப லிக்விடாக தண்ணியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கெட்டியாலாம் யூஸ் பண்ணலை. ஸோ நான் வந்து ஏன் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தொலியோடையே போட்டு அரைச்சிருவேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லேசி. ஸோ ரொம்ப ஹேர் பண்ணுறதுக்கு மெனக்கெட்டு இது பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து தொலியோடையே போட்டுடுறேன். ஆனால் என்னென்னா அந்த அந்த எல்லோ கலர் லிக்விட் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வெளியில் போகிற வரைக்கும் 1 ஹவருக்கு மேலே அது தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். ஃபைன் கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இல்லைனா அந்த பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்படியே ஒட்டி அதுவே இந்த பெயின் ஈர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங், அதாவது டேண்ட்ரஃப் மாதிரி நம்ம ஹேரில் ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஃபைன் கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் என் ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போட்டுட்டு, அதாவது ரொம்ப ஹெவி ஆயிலெலாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் மாஸ்க் போடுங்க. ஹேர் மாஸ்க் போடுற அன்றைக்கி நீங்கள் அளவோடு எண்ணெய் வச்சா போதும். அதிகமாக எண்ணெய் வைக்கணும் அவசியம் கிடையாது. இல்லைனா நம்மளோட ஹேர் பேக்கை வந்து அந்த ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணால் விடாது. அதனால தான் லிமிட்டடாக ஆயில் வச்சேன். நீங்களே பார்த்துருக்கீங்க. அந்த அளவு எனக்கு ஆயில் இருந்தால் போதும் தலையில். அதாவது எல்லா இடத்துக்கும் ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஹேர் மாஸ்க்கை வந்து நம்ம ஹேர் ஃபுல்லாக அதே மாதிரி நம்மளோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால அந்த எண்டுலேயும் நிறையா நான் ஏன் லிக்விடாக வைக்கிறேன் அப்படின்னா, அந்த வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம தலையில் நிறைய சோக் ஆகும். அது மாதிரி ஈரமாக இருக்கும். எல்லா ஹேருக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் வந்து இது அப்படி ஜெல்லியாக எடுத்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஈவனாக எல்லாத்துக்கும் படுமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி லிக்விடாக எடுத்து அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஹேர் ஃபுல்லுத்துக்குமே வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு செட் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து ஜெல்லியாக நல்லா கெட்டியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கனாலும் போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் நான் வந்து என் ஹேருக்கு இந்த மாதிரி லிக்விடாக தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி அதிகமான பொருட்கள் வச்சு ஹேர் பேக் போடுவேனா அப்படின்னா கிடையாது. மேக்ஸிமம் 3 ப்ராடக்ட் தான் இருக்கும். அந்த ஹெர்பல் தான் இருக்கும். இல்லைனா மேக்ஸிமம் 1 இல்லை 2 தான் இருக்கும். ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எந்த ஹேர் மாஸ்க்னாலும் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று கன்சிஸ்டன்சி ரொம்ப மெயின். அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்றைக்கி கற்றாழை போட்டிருக்கீங்க, அடுத்த வாரமே நீங்கள் அடுத்த ஹேர் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு போடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு 1 or 2 months வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கற்றாழையும் தயிரும் யூஸ் பண்ணால் அது ஒரு 1 monthக்கு கண்டினியூஸாக அந்த கற்றாழையும் தயிரும் மட்டும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்கள் ஹேருக்கு அது செட் ஆகுதா, உங்கள் ஹேர்லேருந்து சேஞ்சஸ் இருக்குதா, ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லுத்தையுமே என் தலைக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ரிட்டனில் இதையும் நான் வந்து பன் போட்டு செக்யூர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அந்த ஹேரு மாஸ்க்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பன் போட்டு நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஹேர் பேக் போட்டு செக்யூர் பண்ணிடுறேன். நீங்கள் ஷவர் கேப் இருந்துச்சுன்னா ஷவர் கேப் போட்டுக்கோங்க. பட் நான் வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஸோ நான் வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது, சைனஸ் எதுவும் கிடையாதுன்னா 1/2 hour வச்சுக்கோங்க. இல்லைனா 10 to 15 minutes போதும். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் உண்டு. ஸோ நான் வந்து 10 to 15 minutes தான் வச்சுருப்பேன். வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஹேர் பேக் போட்டு நல்லா இருக்குது. ஸோ நான் என்னால் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்த ஹேர் பேக் வந்து ஒரு 2 months வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஹேர் மாஸ்க் போங்க. உடனே எல்லா ஹேர் பேக்கும் மாற்றும் போது ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு ஹேர் பேக்னால் அந்த ஒரு ஹேர் பேக் செட் ஆன ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம தலையில் உள்ள அந்த எல்லா லிக்விடுமே வெளியில் கீழே இறங்கும். அப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணோம்ல ஹேர் மாஸ்க் அது ஃபுல்லாகவே வெளியில் வரும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக இது பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப கோல்டு வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற வெந்நியாக எடுத்துக்கோங்க. வெது மீன்ஸ் ரொம்ப ஹீட்டு அப்படின்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூன் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த டேப்லேருந்து வர்ற அந்த வாட்டரே போதும் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹீட் தெரியும் இல்லைங்களா, ஆனால் தலைக்குள்ள நீங்கள் ஊற்றும்போது சூடு தெரியக்கூடாது. அது எதுக்குன்னா அந்த ஆயில் அந்த ஹேர் பேக் எல்லாம் சேர்த்து அப்படி நமக்கு வந்து வெளியில் ரிலாக்ஸ்டாக போகிறதுக்காகத்தான் இந்த வார்ம் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷாம்பு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் டைலூட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் ஷாம்பு வச்சு நிறைய தண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து லைட்டாக தான் பபிள்ஸ் வர்ற வரைக்கும் நான் வந்து தேய்ப்பேன். இப்போ வந்து எப்படின்னா லைட்டாக அந்த ஆயில் நம்ம வந்து தலையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஆயில் எல்லாமே போகிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் டர்ன் தான் நமக்கு வந்து நுரை வர்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து தேய்க்கும் போது நமக்கு வந்து நுரைகள் நிறைய வரும். ஸோ நம்மளோட தலையில் உள்ள அழுக்கு இது எல்லாமே வெளியில் போகும்.
அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஷாம்பு வந்து நுர வர்ற வரைக்கும் நம்ம வந்து மசாஜ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து இதை வச்சு ஊற வைக்கணுமா அப்படின்றாதீங்க. ஷாம்பு போட்டு தலையை ஊற வைக்கக்கூடாது. ஷாம்பு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அழுக்கு போகிறதுக்கு தான், அதுக்காக ட்ரெஸ் ஊற வைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஈவனாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி என்னோடய ஹேரில் உள்ள எல்லா நுரைகளுமே வெளியில் போயிட்டு, இப்போ நான் பாருங்கள் என் ஹேர் எவ்வளோ சில்கியாக எவ்வளோ ப்ளெயினாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் என் ஹேரு. அந்த அளவுக்கு என் ஹேர் வந்து ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஹேர் பேக் வந்து அவ்வளோ ரிசல்ட். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு போங்க, உங்கள் ஹேர் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஷைனியாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப பவுன்ஸியாக வால்யூமாக தெரியும் நம்ம ஹேர். ஏன்னா கற்றாழை வந்து அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு. இன்னொன்று இந்த ஹேரை நல்லா யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட் ஆகும். இப்போ சப்போஸ் லைட்டாக பேபி ஹேர் உங்களுக்கு அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியிலையே நீங்கள் அலசும் போது உங்கள் கையை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விட்டிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்படி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவல் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த ஈரம் உரிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு டவல் போட்டு சுற்றிக்கிடுவேன் ஒரு 2 minutes. அதுக்கப்புறமா ஹேரை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். டவலில் வச்சு துடைக்கும் போது அப்படியே ஸ்மூத்தாக ஒத்தி எடுங்க, இப்படி எடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வழக்கமாக துடைக்கிற மாதிரி துடைங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ஹேர் வந்து வீக்காக இருக்குன்னா அந்த வீக்காக இருக்கிற ஹேர் எல்லாமே இந்த மாதிரி டவலோடு வரும், கையோடு வரும், குளிக்கும்போது வரும். இந்த மாதிரி எனக்கு நிறைய வந்துருக்குது. ஸோ நான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நான் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன் என் ஹேரை. எதனாலன்னா நம்மளோட ஃபுட் டயட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கு, ஹேர் ஆயில் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலிங்கால தான் நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தலையை வந்து துவட்டி விட்டுக்கிறேன். அடித்து தலையை துவட்டும் போது வந்து தண்ணிகள் வந்து வெளியில் போகும். ஏன்னா லாங் ஹேர் பார்த்திங்களா, ஸோ நிறைய ஹேர் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். நான் இப்படி தண்ணியோடு வச்சுட்டு இருந்தேன்னா கடைசி எனக்கு சளி பிடிச்சிரும். ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த மாதிரி நல்லா டவலை தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேனில் உட்காந்து ஹேரை வந்து காய வச்சுக்கிடுவேன். இல்லையா வெயிலில் போய் ஒரு 10 minutes நின்னா ஹேர் கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் ஹேர் வந்து நேச்சராகவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் என் ஹேர் வந்து எவ்வளோ அழகாக பவுன்ஸியாக சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஈவனாக உங்கள் பேச்சை கேட்கும் உங்கள் ஹேர். நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் உங்கள் ஹேர் வந்து உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு இருக்கும். ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஆயில் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு ஒன்று கேட்டுக்கோங்க, கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம தொடர்ந்து இதை வந்து பயன்படுத்தினா தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் எல்லாமே ரிலீஸ் ஆகும். உடனே ஹேர் ஃபால் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 2 weeks இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஹேர் ஆயிலிங்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு 2 months 1 monthsக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நான் இந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜை கடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.